வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை வேதாள உலகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மச்ச நாடுன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுக்கு மன்னர் கிடையாது. ராணி தான் அந்த நாட்டை ஆண்டுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அவனோட பேர் ராஜசிம்மன். அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தத்தாத்ரேயன். தத்தன்னு சுருக்கமா கூப்பிடுவாங்க. அந்த அரண்மனையில ஒரு ரூம் ஒண்ணு இருக்குது. அந்த ரூமுக்குள்ள ராணி மட்டும்தான் பூஜை செய்ய போவாங்க. அந்த அறைக்குள்ள போறதுக்கு வேற யாருக்குமே அனுமதி கிடையாது. ரொம்ப காலமா இளவரசருக்கு அந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஆசை. அதனால அவரோட ஃப்ரெண்ட் மந்திரி கிட்ட அந்த ரூமோட சாவியை எப்படியாவது கொண்டு வா அப்படின்னு சொல்லி இருந்தார். நம்ம தத்தன் இருக்காரே, பெரிய சாப்பாட்டு பிரியர், ஆனா பயங்கர திறமைசாலி. சோ ஒரு நாள் இளவரசர் கேக்குறாரு, நான் உன்கிட்ட சாவியை கேட்டு எவ்வளவு நாளாச்சு, இன்னும் சாவி எங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே தான் கிட்ட இருக்க சாவியை எடுத்து நீட்டி, பாத்தியா நான் எடுத்துட்டு வந்துட்டேன், தத்தன் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நடக்காம இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. சோ அந்த ரூமுக்கு 2 பேரும் போறாங்க. அந்த சாவியை யூஸ் பண்ணி அந்த ரூமை திறந்து விடுறார் தத்தன். சோ வெளிய யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறதுக்காக தத்தன் வெளியே காவல் இருக்க, இளவரசர் அந்த ரூமுக்குள்ள போறார். சோ இளவரசர் அந்த ரூமுக்குள்ள போறாரு. முதல் ரூம்ல ஒரு மன்னரோட போட்டோவுக்கு மாலை போட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அடுத்த ரூமுக்கு போறார். இந்த 2வது ரூம்ல ஒரு புக் இருக்கிறத பாக்குறார். ஆர்வமா அந்த புக்கை எடுத்து பாக்குறார். அந்த புக்கோட பேர் வேதாள உலகம் என்ற மகேந்திரபுரியின் மர்மங்கள் அப்படின்னு போட்டு இருக்கு. தலைப்ப கேட்டது அவருக்கு இன்னமும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. உடனே பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்காந்து அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டோவும் போட்டோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன போட்டிருக்குன்னா, மகேந்திரபுரியோட கோட்டை வாயிலோட போட்டோ போட்டு அதை பத்தி ஒரு லைன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஜ்ல மகேந்திரபுரியோட மன்னர் போட்டோ இருக்குது. தேர்ட் பேஜ்ல மகேந்திரபுரியின் சர்வாதிகாரிணி கோமதி தேவியார் அவங்களோட போட்டோ பிளஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்த பேஜ்ல கோமதி தேவியாரின் அருந்தவ புதல்வி மோகனவல்லி. அடுத்த பேஜ்ல ஒரு போட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. போட்டியில ஜெயித்தா ராஜ்யமும் என்றும் இளமை மாறாத ராஜீவியும் பரிசு அப்படின்னு போட்டிருக்கு. போட்டி என்னன்னா, மகேந்திரபுரியோட ராஜா 3 கட்டளைகள் இடுவாங்க. அந்த 3 கட்டளைகளையும் ஜெயித்தா என்று இளமை மாறாத ராஜீவியும் ராஜ்யமும் பரிசு. ஆனா தோல்வி அடைஞ்சிட்டா அவங்க கல்லா சபிக்கப்படுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க. என்னன்னா, இளவரசர்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜை திருப்புறாரு. அதுல என்றும் இளமை மாறாத கன்னி ராஜீவி ஊஞ்சல் ஆடுற போட்டோ இருக்குது. அதை பார்த்ததும் அவளோட அழகுல மயங்கிடுறார் இளவரசர். இளவரசி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு பாடுறத ஒரு மரத்துக்கு பக்கத்துல நின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனா அவர் நின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறத இளவரசி பார்க்கல. அங்க வந்த 2 பணிப்பெண்கள் இளவரசரை பார்த்ததும் திருடன் திருடன் அப்படின்னு கூப்பாடு போடுறாங்க. அந்த சவுண்ட கேட்டதும் திருடனா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க ராஜீவி. உடனே இளவரசி பக்கத்துல போய், என்ன போய் திருடன்னு சொல்றாங்க, இங்க இருக்கிற திருடிய நான் கைப்பற்றுறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு இளவரசி, இங்க திருடியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, என்னோட மனச திருடின திருடி நீதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இளவரசி, விசித்திரமான கள்ளனாதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இளவரசர் லவ் டயலாக் பேசி அவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு துணிச்சல் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட அரண்மனைக்குள்ள போயிடுறாங்க. பின்னாடி இவரும் போக ட்ரை பண்றார். பட் அங்க இருந்த 2 பணிப்பெண்கள் அவரை தடுத்துடுறாங்க. ஆனாலும் அவர் விடாம வெளியில இருந்து பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டை கேட்டு ராஜீவி அவங்களோட உப்பரிகைக்கு வெளியே வந்து நின்னு அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மகாராஜா வர்றார் அப்படின்னு உள்ள இருந்து சவுண்ட் வந்ததும் உடனே உள்ள ஓடி போயிடுறாங்க இளவரசி. சோ வெளியே நின்னு இளவரசர் ராஜீவி ராஜீவி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. சீன் மாறுது. ஆனா இன்னமும் இளவரசர் அவர் ரூம்ல தான் இருக்கார். ரூம்ல இருந்தபடியே ராஜசிம்மன் ராஜீவி ராஜீவின்னு கத்திக்கிட்டு இருக்கார். புக்ல அவர் பார்த்தது பேசினது எல்லாமே மாயாஜாலம் தான். ராஜசிம்மன் ராஜீவி ராஜீவின்னு கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து தத்தன் அவசரமா உள்ள வந்து ராஜசிம்மா ராஜசிம்மான்னு கூப்பிடுறார். ஆனாலும் ராஜசிம்மன் இன்னமும் அந்த மாயத்திலிருந்து விடுபடல. அவர் கண்ணுக்கு தத்தனும் ராஜீவியா தான் தெரிகிறாரு. தத்தனை ராஜீவின்னு நினைச்சு அவன்கிட்ட லவ் டயலாக் பேசிக்கிட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம தத்தன் அவர் பிடிச்சி நல்லா உழுக்குனதுக்கு அப்புறமா தான் சுய நினைவுக்கே வர்றார் இளவரசர். தத்தன் கிட்ட அந்த புக்ல அவர் பார்த்த ராஜீவிய பத்தி பேசார். அந்த உலகத்துல நான் அவகிட்ட பார்த்தேன் பேசினேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறார். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஆனா இளவரசர் மறக்காம அந்த புக்கையும் எடுத்துட்டு வர்றார். ஆனா அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஹீரோவோட அம்மா அந்த ரூமை நோக்கி வர்றத பாக்குறாங்க. உடனே தத்தன் ராஜசிம்மனை உள்ள ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு வெளியே கதவை பூட்டிடுறார். அந்த சாவிய அந்த பூட்டிலே வச்சிடுறார்.
அப்ப அங்க வந்த பணிப்பெண்கள் உங்ககிட்ட கொடுத்த சாவி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பூட்டிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறார். சோ கதவை திறந்து உள்ள ராணி போய் அங்க மாலை போட்டு இருக்கிற ராஜாவோட போட்டோவுக்கு பூ போட்டு கும்பிடுறாங்க. ராஜாவோட படத்துக்கிட்ட அவரோட பையனை பத்தி கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இளவரசன் இவ்ளோ வளர்ந்த பிறகும் இன்னும் சிறு பிள்ளையாவே இருக்கான். நானே எவ்வளவு நாள் ஆட்சியை காப்பாத்த முடியும்? அவனுக்கு பொறுப்பு வேணாமா? இதனால மக்கள் எல்லாரும் அவன் மேல வெறுப்பா இருக்காங்க அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருந்தும் அவரை பிரிஞ்சு வாழ்றதுதான் என்னோட விதியா? மகன் இருந்தும் அவனால என்னோட குறை தீராதது அதுதான் என்னோட விதியா? நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க அம்மா வந்து கண்ணீர் விட்டு அழுகிறத சவுண்ட கேட்ட உடனேமே உள்ள இருந்த இளவரசன் வெளியே வந்து அவங்க அம்மா பின்னாடி நின்னு அவங்க பேசுறத எல்லாத்தையும் கேட்டுடுறாரு. உடனே அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. திரும்பி பார்த்தா மகன் நிக்கிறான். ஐயோ உன்னோட மனசை புண்படுத்திட்டேனே அப்படின்னு அவங்க அம்மா அழுகுறாங்க. அதுக்கு இளவரசர் இல்லம்மா என்னோட கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்பா போட்டோவை பார்த்துட்டு எப்ப வருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, அப்பா எங்க போனார், எப்ப போனார், எதுக்காக போனார் அப்படின்னு கேக்குறாரு இளவரசர். அதை கேட்டதும் ராணி அழுதுகிட்டே அதை மட்டும் கேட்காத அப்படின்னு சொல்றாங்க. மன்னர் எங்க போனார், எதுக்காக போனார், ஏன் போனார், அவருக்கு என்ன ஆச்சு, இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.